ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரசாரமான அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியான சட்னி தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னா உளுந்து கார சட்னி. இட்லி தோசை கூட இந்த சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு காரம் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். மிளகாய் சேர்த்ததும் மிளகாய் லேசாக கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு அதே பேனில் ஒரு 1/4 கப் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிறுதீயில் வச்சு உளுத்தம்பருப்பு கலர் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு சரியாக வறுபடலைன்னா சட்னி ஒரு மாதிரி வளவலன்னு இருக்கும். அதனால் கண்டிப்பாக சிறுதீயில் வச்சு நல்லா கோல்டன் கலர் மாறுற வரைக்கும் உளுத்தம்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு நல்லா கலர் மாறிடுச்சு, நல்லா வாசனையும் வருது. இந்த சமயத்தில் நாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் விருப்பப்பட்டால் ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் சிறுதீயிலே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை வறுக்கும் போதே கருவேப்பிலை தேங்காயோட வாசனை ரொம்ப நல்லா வரும். கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் நாம் இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் வறுத்து வச்ச காஞ்ச மிளகாயும் சேர்த்து கொரன்னு இருக்கிற மாதிரி நாம் இப்போ சட்னியை அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சட்னி அரைச்சாச்சு. அடுத்து நாம் சட்னியை இப்போது தாளிச்சிக்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் முழுசாக போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து இப்போ சட்னியில் நாம் கலந்துக்கலாம். அவ்வளவுதாங்க, காரசாரமான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பரான சட்னி இட்லி தோசைக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.